ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பாரம்பரியமான ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி. நம்ம வாழையில வச்சு பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்துருக்கேங்க. இந்த அரிசி மாவு வந்து ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு கடாயில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மாவு வந்து கலர் மாறக்கூடாது, நல்லா சூடாகணும். அந்த மாதிரி வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. மாவு வந்து நல்லா சூடாக நல்லா வந்து ட்ரை ஆகிடும். அந்தளவுக்கு வந்து வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இதே மாதிரி கண்டினியூஸாக கிண்டி விட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கிண்டி விடாமல் விட்டோம் அப்படின்னா ஒரு சைடு மட்டும் நம்மளுக்கு வந்து கருகி போயிடும். ஸோ பாருங்கள், நல்லா கிண்டி விட்டு இந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு நல்லா வறுத்துட்டேன். இப்போ வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்திங்க அப்படின்னா போதும். சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நெய் சேர்த்து செய்யும்போது நல்லா வந்து நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்குங்க. அதையும் சேர்த்து கிண்டி விட்டதுக்கப்புறமா நான் வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்க போகிறேங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி நல்லா கிண்டி விடு. தண்ணி வந்து ஒரே டைமில் வந்து ஃபுல்லாக சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து சரியான அளவு வந்து நம்ம சேர்க்க முடியும். இன்கேஸ் வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக வந்து மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து வறுத்த மாவாக இருந்தாலும் ஒரு தடவை வந்து நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா வந்து வறுத்துட்டதுக்கப்புறமா செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும். ரொம்ப சூப்பராகவும் இருக்குங்க. மாவு வந்து நல்ல மணம் வர ஆரம்பிச்சதுக்கப்புறமா தான் தண்ணி சேர்க்க ஆரம்பிக்கணும். ஆனால் மாவு வந்து கலர் மாறக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இருக்கணும். அது மாதிரி நான்ஸ்டிக் கடாய் எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. மாவு ஒட்டாமல் வரும் நம்மளுக்கு. இந்த மாதிரி கடாய் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நெய் வந்து 1 டீஸ்பூனாக சேர்த்துக்கோங்க. நார்மலாக கடாய் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒட்டாமல் வரும் நம்மளுக்கு. ஸோ கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து மாவு கொஞ்சம் கட்டியாக இருந்தது அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் நம்ம கையால் நல்லா பிசைய தான் போகிறோம். ஸோ அதனால் அதுக்கு வந்து பயப்பட தேவையில்ல. கரண்டியோட அடிவகை வச்சு இந்த மாதிரி நல்லா நான் அழுத்தி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். அதே மாதிரி ரொம்ப வந்து தண்ணி இல்லாமல் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னாலும் ரொம்ப வந்து வரன்னு ஆகிடும். மாவு வந்து அதுக்கப்புறம் பிசைய முடியாது நம்மளால். ஸோ அதனால் ஓரளவுக்கு வந்து லிக்விடாக இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பிசையும் போது சரியாயிடும். கொஞ்சம் ஆறி வந்தது அப்படின்னா சரியாயிடுங்க. அதனால் வந்து பாருங்கள், இந்தளவு தண்ணி எனக்கு போதும். இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பிளேட்டில் எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இந்தளவு இருக்கணும் மாவு. கையில் எடுத்து பாருங்கள், ஒட்டக்கூடாது. கையில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா இதை நல்லா சேர்த்து சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா ஆறினதுக்கப்புறமா வெதுவெதுப்பாக இருக்கும்போது இந்த மாதிரி நான் பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி, ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம வாழை இலையில பண்ணுறதால ரொம்ப டேஸ்ட்டும் கூட. பாருங்கள், நல்லா கை வச்சு அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக கொழுக்கட்டை பண்ணுறோம்ல, அந்த மாதிரி பண்ணுறத விட இந்த மாதிரி இலையில பண்ணும்போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு அந்த வாழை இலையோட ஃப்ளேவரும் அதில் கிடைக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது வெந்து வரும்போது நல்ல ஒரு மனம் இருக்கும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக பசஞ்சு வச்சுருக்கேன். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் நான் கொஞ்சமாக வேர்க்கடலை வந்து எடுத்து வச்சுருக்கேன். தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. வறுத்த வேர்க்கடலை இது வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்ல பவுடராக அரைக்கக்கூடாது, சும்மா வந்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம வழக்கமாக வந்து கொழுக்கட்டை பண்ணும்போது இதெல்லாம் சேர்த்து நம்ம பூர்ணம் வந்து ரெடி பண்ணுவோம். அந்த மாதிரி ரெடி பண்ண தேவையில்ல. இது வந்து இன்ஸ்டண்ட்டாக அப்படியே செய்யலாங்க. இதுக்கு வந்து தனியாக வந்து பூர்ணம் ரெடி பண்ண தேவையில்ல. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையில் வெல்லம் வந்து கொஞ்சம் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். உங்கள் இனிப்பு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து நாட்டு சக்கரை அந்த மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். அது இன்னும் ரொம்ப ஈஸி தான். வெல்லம் வந்து துருவுற வேலை இருக்காது. ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். நம்ம பூர்ணம் வந்து அடுப்பில் வச்சு ரெடி பண்ணணும்ல, அந்த மாதிரி ரெடி பண்ண தேவையில்ல. இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இது மிக்ஸ் பண்ணி இப்போ ரெடியாக இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் மாவு இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும். தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. ரொம்ப மாவு டைட்டாக இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கூட பிசைஞ்சிக்கலாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கொழுக்கட்டை செய்கிற மாதிரி கூட செய்யலாம். இது வந்து நீங்கள் விநாயகர் சதுர்த்தி கூட இந்த மாதிரி செய்யலாம். இலையில செய்யும்போது இன்னும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இது ஓரளவுக்கு வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய உருண்டைகளாக எடுத்து வச்சுக்கலாம். ஒவ்வொரு மாவாக எடுத்து வச்சு இப்போ வந்து நம்ம அழுத்தி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வாழையில எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கிறேன். வாழையில எண்ணெய் தேய்ச்சிரும் அப்படின்னா எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து மாவு திரட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக வரும். அதுக்காக நார்மலாக வந்து நீங்கள் குக்கிங்க்கு பயன்படுத்துகிறீங்களா, அந்த ஆயிலில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இது மேலே வச்சு இந்த மாதிரி அழுத்தி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கையில் ப்ரெஸ் பண்ணி வந்து பெருசாக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இன்னொரு வாழை இலையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சி எடுத்துக்கலாம். அது மேலே வந்து வச்சு அழுத்தணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இந்த வாழையில அது மேலே கமிட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா அழுத்திக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈவனாக வரும். ரொம்பவே சூப்பராக வரும் நம்மளுக்கு. எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நீங்கள் வாழையில எந்த அளவு எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. அவ்வளோதாங்க, இந்த மாதிரி அழுத்தி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கலாம் அந்த வேர்க்கடலை வந்து இது உள்ளே வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் வந்து இதில் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாங்க. கொஞ்சம் கூட நம்மளுக்கு வெளியில் வரவே வராது. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நிறையவே வச்சுக்கலாம். ஓரளவுக்கு நான் வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து கட்டிக்க போகிறேன். டூத்பிக் இருக்குது அப்படின்னா இன்னொரு மெத்தடில் செய்யலாம். டூத்பிக் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து சிம்பிளாக கட்டிக்கோங்க. நம்ம வீட்டில் எல்லாருக்கிட்டையும் வந்து நூல் இருக்கும். நைலன் நூல் இருக்கக்கூடாது. காட்டன் நூல் இருக்குல்ல, பூ கட்டுறதுக்கு வச்சுருப்போம்ல, அந்த நூல் வச்சு இது வந்து கட்டி எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி பொட்டலை மாதிரி ஃபஸ்ட்டு மடிச்சுக்கோங்க. மடிச்சதுக்கப்புறமா இது நூல் போட்டு கட்டிக்க போகிறேன் இப்போது. அந்த மாதிரி நூல் போட்டு கட்டும்போது அது காட்டன் நூலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நூல் போட்டுட்டு நான் லைட்டாக வந்து ஒரு முடிச்சு போட்டு எடுத்து வச்சுக்க போகிறேன். நீங்கள் வந்து டூத்பிக் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி பண்ணலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி முடிச்சு போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணலாம். அது வந்து நான் இப்போ செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்ததாக வந்து இன்னொரு வாழை எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு இன்னொரு உருண்டை எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வாழையில் வந்து வச்சுக்கோங்க மேலே போட்டு இந்த மாதிரி அழுத்துறதுக்கு. அதில் வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி வச்சு மேலே ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. மாவு வந்து எல்லா சைடும் ஒரே அளவு இருக்கணும். அதே மாதிரி மாவு ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. அடுத்ததாக இதுக்குள்ளே வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங் வச்சிடலாம். நான் நிறையவே ஸ்டஃபிங் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த வாழையில இந்த மாதிரி சுருட்டிக்கோங்க. நல்லா சுருட்டினதுக்கப்புறமா டூத்பிக் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதில் வந்து இந்த மாதிரி குத்தி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இது வந்து ரொம்ப ஈஸி தான். இதே மாதிரி வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மாவுமே வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாழை இலையில் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டே வந்து வாழை இலையெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வாழையில இந்த மாதிரி அழுத்துறதுக்கு எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து இந்த மாதிரி அழுத்தி எடுத்துக்கலாம். எல்லாமே வந்து ரொம்ப ஈவனாக கிடைக்கும். அடுத்ததாக இதே மாதிரி தாங்க ஃபஸ்ட்டு மாதிரி ஸ்டஃபிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இலை உள்ளே இருந்தால் போதுங்க. அதே மாதிரி இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. நார்மலாக ரோல் பண்ணுற மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இது மேலே வந்து இந்த மாதிரி டூத்பிக் குத்தி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லாமே இதே மாதிரி சுற்றி எடுத்ததுக்கப்புறமா இது நம்ம வேக வைக்க போகிறோங்க. ஒரு இட்லி குண்டு அடுப்பில் வச்சுருக்கேன். தண்ணி வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த இட்லி பிளேட் மேலே இதை வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா வச்சு எடுத்துக்கோங்க. வச்சதுக்கப்புறமா சரியாக வந்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடுங்க. நம்ம நார்மலாக வந்து கொழுக்கட்டை பண்ணுறதை விட இது ரொம்ப ஈஸி தான். இதுக்கு வந்து நம்மளுக்கு எந்த ஒரு மோல்டும் தேவையில்லைங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதே மாதிரி நம்ம வாழையில வைக்கிறதால இதோட மனம் வந்து வேறு லெவலில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிப்பியில் நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தியான பொருள் தாங்க. நம்ம வேர்க்கடலை சேர்த்துருக்கோம், பச்சரிசி மாவு சேர்த்துருக்கோங்க, வெல்லம் சேர்த்து செய்யுங்க. நாட்டு சக்கரை இருந்தால் அது கூட சேர்த்து செய்யலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது உள்ள எல்லாமே இது அடுக்குனதுக்கு அப்புறமா இது வந்து மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாங்க. 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா சூப்பராக வெந்திருக்கும். இந்த வாழை மனம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ இது நல்லா ஆறினதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம் ஒவ்வொன்றா. பாருங்கள், பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு. கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நல்லா வெந்து வந்துடும் நம்மளுக்கு. இந்த த்ரெட்டு வந்து போடுறீங்களா, அது வந்து காட்டன் த்ரெட்டு போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. நைலன் த்ரெட் அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா அது வந்து நம்ம செய்கிற ஃபுட்டில் வந்து ஒட்டிக்கும். ஸோ அதனால் வந்து அது மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நான் செஞ்சுட்டேன். இது எல்லாமே ஒவ்வொன்றா வந்து வெளியில் எடுத்து வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி எடுத்து வச்சதுக்கப்புறமா இது வந்து நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம வாழையில வந்து பிரிச்சுட்டு எடுத்துக்கலாம். இது பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு சாஃப்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக வந்து கொழுக்கட்டை செய்கிறத விட இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போதே தெரியும் உள்ளே வந்து நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான். இப்போ இதை வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். த்ரெட்டை வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டூத்பிக் குத்துறது இதே மாதிரி தாங்க இருக்கும். நீங்கள் வாழையில வந்து தனியாக வந்து எடுக்க தேவையில்ல. இந்த மாதிரி வந்து லைட்டாக ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரோல் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். இது வந்து நம்ம வந்து கரெக்டான ஒரு ஷேப் கொண்டு வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக இருக்க பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார்